2004 லூசியானா. மிச் அவனோட காலேஜ்ல லாஸ்ட் இயர் படிக்கிறான். அந்த டைமில் தான் கைலா என்ற ஒரு பொண்ணை பாக்குறான். பார்த்த உடனே மிச்சுக்கு கைலா மேல காதல் வந்துச்சு. ஆனா கைலாவுக்கு முதல்ல அது அவ்வளவா இன்ட்ரெஸ்டா இருக்கல. கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் கைலாவும் மிச்ச காதலிக்க தொடங்கினான். 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கைலாவும் மிச்சும் கல்யாணம் பண்ணினாங்க. சீக்கிரமே கைலா பிரெக்னன்ட்டும் ஆனா. மிச் அப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சான். கைலாவுக்கும் வேலை இருந்தது. ஆனா குழந்தை பிறக்கிற வரைக்கும் வேலைக்கு போக வேண்டாம் என்று நினைச்சா. அப்படியே அவங்களுக்கும் குழந்தையும் பிறந்தது. அப்போ மிச் அவனோட வேலையில் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தார். நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பித்தார். அவருக்கு பிறந்தது ஒரு பொன் குழந்தை. அப்பவும் கையில நினைச்சா வீட்டில் இருந்தே குழந்தைய பாத்துக்கலாம் என்று. அப்படியே கொஞ்சம் வருஷம் போயிடுச்சு. திருப்பி கைலா பிரெக்னன்ட் ஆனா. இந்த தடவை அவக்கு ஒரு பையன் பிறந்தான். கைலா மிச் 2 குழந்தைங்க, சின்ன குடும்பம், ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. மிச்சுக்கு அவனோட ஃபேமிலி மேல ரொம்பவே பாசம் வச்சிருந்தாரு. ஆனா அதெல்லாம் இப்படி ஆகும் என்று மிச் மட்டும் இல்ல, நீங்க கூட நினைச்சிருக்க மாட்டீங்க. ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் than fiction என்று சொல்ற மாதிரி. ஆனா இது உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். இத பத்தி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ரொம்ப அழகான சந்தோஷமான ஒரு குடும்பம். எப்பவுமே மிச் வேலைக்கு போகிறதுக்கு முன்னே தன்னோட பசங்க ரூம்ல போய் கொஞ்ச நேரம் அவங்க தூங்குறத பார்த்துட்டு ஒரு முத்தம் கொடுத்து தான் அவர் வேலைக்கு போகுவாரு. வேலையில இருந்து வந்த உடனே பசங்க கூட வீட்டுக்கு வெளியில உள்ள ஒரு யார்டுல போய் விளையாடுவாரு. எல்லாமே ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் அது நடந்தது. ஒரு நாளைக்கு மிச் ஹாலில் டிவி பார்த்துட்டு இருந்தாரு. அந்த டைமில் மனைவியும் குழந்தைகளும் வெளியே போயிருந்தாங்க. ஹாலில் டிவி பார்க்கும்போது ஒரு பெட் லேம்ப் அது பக்கமே இருந்துச்சு. டிவி பார்க்குற மிச்சுக்கு அந்த லேம்பும் பார்க்க முடியும். ஏதோ ஒண்ணு வித்தியாசமாக இருக்குதே என்று நினைச்சு அந்த லேம்பை திரும்பி பார்த்தாரு. அப்படி பார்க்கும்போது அந்த லேம்ப்ல ஒளி ரொம்ப கம்மியாக டிம்மாக இருந்தது. இதென்ன இப்படி தோணுது என்று நினைச்சு கண்ணை தொடச்சு மீண்டும் பாக்குறாரு. அப்ப அந்த லேம்ப்ல ஒளி மட்டுமில்ல, அந்த லேம்பே ரொம்ப பிளராக தெரியுது. அப்ப மிச் வீடெல்லாம் பார்த்தப்போ அதெல்லாம் ரொம்பவே கிளியராக தான் தெரிஞ்சிச்சு. ஆனா லேம்ப் மட்டும் ஏன் பிளராக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு? அப்போ மிச் டிவி ஆஃப் பண்ணி லேம்ப் பக்கத்துல போய் பார்த்தான். அவ்வளோ கிட்ட இருந்து பார்த்து கூட அந்த லேம்ப் மங்கலாகவே தோணுச்சு. மிச்சோட கண்ணுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அப்ப அவர் நினைச்சாரு, இது என்ன, எனக்கு ஸ்ட்ரோக் ஏதாவது வந்ததா? இல்ல, இது என்னோட கற்பனை மட்டும்தான் என்று நினைச்சு திரும்பி சோஃபா கிட்ட வந்து டிவி ஆன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாரு. அந்த லேம்பும் அதுல இருந்து வர லைட்டும் கவனிக்காம இருக்க ட்ரை பண்ணாரு. ஆனா அவர் டிவி தான் பாக்குறாரு என்றாலுமே அவர்கிட்ட இருக்கிற லேம்ப் மேலதான் கவனம் முழுவதும். மிச் திருப்பி டிவி ஆஃப் பண்ணி அந்த விளக்க பார்த்தாரு. ஆனா இந்த தடவை அந்த விளக்கு மங்களா மட்டும் இல்ல, முழுவதாக தலை கீழாக இருந்தது. ஏதோ சரியில்லை என்று மிச்சுக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த வீட்டுல எல்லா பொருளும் மங்களா காணல, தலை கீழாகவும் இல்ல. ஆனா இந்த ஒரு விளக்கு மட்டும்தான் இப்படி அந்த விளக்க பார்த்துட்டு இருக்கும்போ வெளியில போன தன்னோட மனைவியும் குழந்தைங்களும் வந்தாங்க. ஆனா அவருக்கு இந்த மாதிரியாக நடந்திருக்கணும்னு மிச் தன்னோட மனைவி கிட்ட சொல்லல. முதல்ல இதுக்கான காரணம் கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் சொல்லலாம் என்று நினைத்தார். அப்படியே எப்பவும் போல வீட்டுக்கு வெளியில போய் குழந்தைங்களோட விளையாட ஆரம்பிச்சாரு. ரொம்ப நேரம் விளையாடி முடிச்சதும் ராத்திரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவரோட ரூம்ல போய் தூங்க போனாரு. படுத்த கொஞ்ச நொடியிலேயே எல்லாரும் நல்லா தூங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா மிச் மட்டும் தூங்காம அந்த விளக்க பத்தியே யோசிச்சுட்டு இருந்தான். மெல்ல மிச் யாருக்கும் தெரியாம கீழே வந்து ஹாலில் உள்ள சோஃபால போய் உட்கார்ந்தா. திருப்பி அந்த விளக்கவே பார்க்க தொடங்கினான். அடுத்த பல மணி நேரம் வர அந்த விளக்கவே அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். இப்படியே அந்த விளக்கு ஒரு நிமிஷம் உருகுனதாகவும் தலை திருப்பியும் அப்படி பல மாதிரி தெரிஞ்சிச்சு. அடுத்த நாள் காலையில கையில கீழே வந்து பார்த்தப்போ மிச் அந்த சோஃபாயில் தூங்கி கொண்டிருந்தான். அவ மிச்ச மெல்லமாக கூப்பிட தொடங்கினான். மிச்சோட கண்ணை மெல்லமாக திறந்தான். அப்போ கையில கேட்டா, என்னாச்சு, ஏன் இங்க வந்து தூங்குனீங்க? அந்த டைம் அதுக்கான பதில கொடுக்காம மிச் அந்த விளக்க பார்த்தான். அப்போ அந்த விளக்கு மங்களாவே இருந்தது. ஆனா அவ மனைவி கிட்ட மிச் ஒன்னும் சொல்லல. எனக்கு உடம்புக்கு முடியல, இன்னைக்கு வேலைக்கு போகல என்று சொன்னார். ஆனா 3 நாளைக்கும் மிச் வேலைக்கு போகல. அதுக்கு பதிலாக மிச் அந்த விளக்கவே பார்த்து கொண்டிருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கைலாவும் அதைய நோட் பண்ண ஆரம்பிச்சா. மிச்சோட இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ பார்த்துட்டு மிச் கிட்ட போய், என்ன ஆச்சு, எதுக்காக நீங்க இப்படி பிஹேவ் பண்றீங்க என்று கேட்டா. எனக்கு உடம்புக்கு முடியல, அதனால உனக்கு அப்படி தோணுது என்று சொன்னாரு. சரி, அப்படியான டாக்டரை பார்க்கலாம் என்று கையில சொன்னான். ஆனா மிச் டாக்டரை பார்க்க தேவையில்லை, இது கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் என்று சொன்னாரு. மொத்தத்துல கைலாவை அகத்தி விட பார்த்தான்.
இந்த விளக்க பார்த்து பார்த்து கையில கேக்குற கேள்விக்கான பதில கூட சொல்ல முடியாம நிலைமைக்கு கூட மாறி வராரு. மொத்தத்தில் ஒரு ரியாக்ஷனும் இல்லாம ஆனாரு. இத பார்த்து பயந்த கைலா சீக்கிரமாகவே டாக்டரை கூப்பிட்டு மிச்சோட இந்த நடவடிக்கைய பத்தி பேச தொடங்கினான். அந்த நேரத்தில் மிச்சுக்கு அந்த விளக்கு பெருசாக ஆரம்பிச்சது. அந்த ரூமோட அளவுக்கு பெருசான மாதிரி இருந்துச்சு. இப்போ மிச்சுக்கு அந்த விளக்கு மட்டுமே கண்ணுக்கு தெரிஞ்சது. அப்படியே அந்த விளக்க பார்த்து கொண்டே இருந்த போது தூரம் இருந்த ஒரு சவுண்ட் கேட்டது. யாரோ கத்துற சவுண்ட். இது ரொம்பவே பெருசா கேக்குறதுனால மிச் தன்னோட கண்ணையும் காதையும் மூட தொடங்கினான். இந்த நேரத்தில் அவரோட தலை பெருசா வலிக்க ஆரம்பிச்சது. திடீரென அவன் கண்ணு திறந்து பார்த்தான். அப்படி பார்த்த போது அவர் முன்னில நிறைய பேர் இருந்தாரு. அவரெல்லாம் மிச்சையே பார்த்து அதிர்ச்சியில் நிக்கிறாங்க. மிச் ஒரு பில்டிங் கீழே உட்கார்ந்துட்டு இருந்தா. அந்த பில்டிங் மிச் படிச்ச லூசியானுல அவரோட காலேஜ். தன்னை சுத்தி எல்லாரும் எதுக்கு மிச்ச இப்படி ஆச்சரியமாக பாக்குறாரு என்று மிச்சுக்கு புரியல. தன்னை சுத்தி என்ன நடக்குது என்று போலும் மிச்சுக்கு புரியல. நான் எப்படி இங்க வந்தேன்? என்னோட மனைவியும் குழந்தையும் எங்க? கைலா எங்க என்று அவர் அந்த கூட்டத்தில் அவளை தேட ஆரம்பித்தாரு. அவனோட மனைவி குழந்தை எங்கே என்று அங்க உள்ளவர்கிட்ட கேட்க தொடங்குறதுக்கு முன்னாடியே தூர இருந்து போலீஸ் வந்து அவரை தூக்கி எடுத்து போனாரு. போலீஸ் அவரை கார்ல உட்கார வைத்து ரொம்ப சீக்கிரமாகவே போனாரு. இந்த நேரம் மிச் என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க என்று கேட்டாரு. அந்த போலீஸ் என்ன சொன்னாருன்னா, நீங்க ஃபுட்பால் ஆடிட்டு இருந்தீங்க, அந்த நேரத்துல உங்க தலையில அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க. உடனே நீங்க மயக்கத்துக்கு போயிட்டீங்க. சரி, அப்படியானா என்னோட மனைவியும் குழந்தையும் எங்க என்று கேட்டார். எனக்கு தெரியல என்று போலீஸ் சொன்னார். இப்போதான் மிச்சுக்கு என்ன நடக்குது என்று மெல்லமாக புரிய தொடங்கிச்சு. அவன் பார்த்த அந்த விளக்கு உண்மை இல்ல. அவனோட மனைவி, குழந்தைகள், அந்த 10 வருஷத்தை வாழ்க்கை ஒண்ணுமே உண்மை இல்ல. இதெல்லாம் அவர் மயங்கி கண்ணு துறக்கிற இடையில் அந்த நொடியில் ஆன ஹாலுசினேஷன் மட்டும்தான். மிச்ச ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அங்க இருந்து அவர் குணமடைஞ்சு வீட்டுக்கும் வந்தார். ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு அவர் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் போறாரு. தன்னோட குடும்பம், தன்னோட 10 வருஷத்தை வாழ்க்கை, தன்னோட குழந்தைங்க எல்லாமே ஒரு நிமிஷத்தில் உண்மை இல்லை என்று தெரிஞ்சு ரொம்பவே டிப்ரெஷன் போனாரு. இந்த துக்கத்தில் இருந்து அவருக்கு வெளியே வரவே முடியல. இதெல்லாம் ஒரு ஹாலுசினேஷன் தான் என்று மிச்சுக்கும் தெரியும். ஆனா அவரோட பிரெயின் இதெல்லாம் உண்மை என்று நம்ப வைத்தது. உண்மையிலே 10 வருஷம் வாழ்ந்த போல இருந்தது. இப்போ அதெல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. இதுல இருந்து வெளியே வராதனால பல இடத்திலும் வைத்தியம் பார்த்தாரு. கொஞ்சம் மாசத்திற்கு பிறகு தன்னோட கனவில் மிச்சோட மகன் வருவான். அதுவும் கண் சிமிட்டுற மாதிரி வந்துட்டு இருப்பான். அப்படி வரும்போது தன்னோட மகனுக்கு 5 வயசாச்சு. அவன் என்னோட ஏதோ சொன்னான், ஆனா அது எனக்கு புரியல என்று சொன்னார். இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? நம்மளோட பிரெயின் எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவோம். நம்ம பிரெயின் தான் நமக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வருது. ஒரு ஞாபகத்தை கூட ஒரு உண்மை என்று கூட நம்ப வச்சது. இது ரொம்ப அதிசயமான விஷயம். நாம நினைக்கிற விட நிறைய விஷயங்கள் இருக்குது. 10 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நொடியில் இல்லாம செய்தது தான் மிச்சோட பிரெயின். அந்த நேரத்தில் மிச்சோட அவஸ்தை என்னவாயிருக்கும்? மிச்சோட இடத்தில் நீங்கள் இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.